ஒரு நாள் ஒரு மினிஸ்டர் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாம தள்ளாடிட்டு இருப்பாரு. இவன் வந்துட்டு கையில ஒரு சூட்கேஸோட வெளியே வர நேரத்துல பயங்கர போதை கீழே விழுந்துறான். சரி வாங்க நான் உங்களை டிராப் பண்றேங்கிறப்போ என் ஊருக்கு நைட் எல்லாம் டிராவல் பண்ணி போகணும்ன்றான். சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சூட்கேஸ் எடுத்து இவன் டிக்கில வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். இவன் வண்டி ஓட்டும் போதே இவன் மனசு எல்லாமே அந்த சூட்கேஸ் மேலதான் இருக்கு. ஏதாவது கேப் கிடைச்சு அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நினைச்சவனுக்கு கரெக்டா ஒரு சான்ஸ் கிடைக்குது. சூட்கேஸ் ஃபுல்லா பணம். அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்து இவன் பேக்கெட்ல வச்சுக்கிறான். ஒன்னும் தெரியாத மாதிரி மறுபடியும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில அந்த குண்டு பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுல கொண்டு போய் சேர்த்துறான். உள்ள இருந்து ஒரு லேடி வருது, அந்த ஆளை கூட்டிட்டு போறாங்க. ஆமா நீ யாருன்னு கேட்கும்போது இல்ல நேத்து இவர் மட்டை ஆயிட்டாரு, இவரை நான் பத்திரமா கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அந்த ஆள் எல்லாம் நம்பாதீங்க, பொதுவாகவே அரசியல்வாதிகளெல்லாம் நம்ப கூடாது. அந்த ஆளு கொண்டு வந்து சூட்கேஸ் வந்து பணத்தை எடுத்து பேக்கெட்ல வச்சதை நானே பார்த்தேன், வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கங்க, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொன்னது உண்மைதானான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஆமா நிஜமாவே அந்த பணத்துல கொஞ்சம் பணம் குறையுது, ஏன்னா இவன் தானே எடுத்து வச்சிருப்பான். இவன் வந்துட்டு இதை எதுவுமே வெளிக்காட்டிக்காம அந்த ஆள் மேல தப்பு இருக்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ ஏதோ பணத்தை கடத்துறீங்கன்னு மட்டும் தெரியுது, அந்த வேலையை நான் வேணா செய்யறேன், ஆனா நான் நேர்மையான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீ இந்த மாதிரி அவன் செஞ்ச தப்ப என்கிட்ட போட்டு கொடுத்ததுனால உனக்கு வந்துட்டு இந்த வேலையை நான் தரேன், ஒரு சின்ன டெலிவரி பாய் மாதிரியான வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு டீம்ல சேர்த்திக்கிறாங்க. அவனுக்கு வந்த முதல் வேலையே ஒரு குதிரையை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட சேர்க்கறது. இவனும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறான். இங்கெல்லாம் சேர்ந்திருக்கேன், இங்க பாரு இதுல நிறைய பணம் இருக்கு, இதை நேரா கொண்டு போய் மேரி, அதாவது அங்க ஒரு லேடி இவனுக்கு வேலை கொடுத்தாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட நீ பத்திரமா ஒப்படைக்கணும். நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான டாஸ்க் இல்ல, இதுல வந்துட்டு நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம், நம்ம எப்பேற்பட்ட தொழில் பண்ணாலும் அது நம்ம வந்து மேற்கொள்ளணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவன் நேரா அதை மேரி கிட்ட எடுத்துட்டு போகும்போது போலீஸ் கையில மாட்டிக்கிறான். இவ்வளவு பணத்தை எங்கிருந்துலாம் திருடிட்டு வந்தேன்னு போலீஸ் கேட்கும்போது இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஊர்ல இருக்க என்னுடைய சொந்த சொத்தெல்லாம் வித்து நான் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன் சார்னு சொல்றான். இவன் என்ன சொன்னாலும் போலீஸ் நம்புறதால ஓங்கி அடிக்கிறாங்க. அப்ப கூட இவன் பயப்பட மாட்டேங்கிறான். போலீஸும் சரி போய் தொலைன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவனும் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு அவனுடைய வேலையை பார்க்கறதுக்காக போறான். போலீஸும் இவன் மேல தப்பு இருக்காது போல, இவனும் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறான்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ அதையெல்லாம் எடுத்துட்டு நேரா மேரி கிட்ட வந்து நின்று அவனுடைய பணப்பெட்டியை கொடுக்குறான். பணப்பெட்டியை வாங்கிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. பணத்துல கொஞ்சம் கூட மிஸ் ஆகவே இல்லை. இவன் நேர்மையானவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இவனுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறாங்க. இவனும் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் எல்லாமே மேரி செட்டப் பண்ணால்தான். இந்த படத்தோட பேரு தி கொரியர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மணி லாண்டரிங்க்கு பின்னாடி இருக்க மாஃபியா அண்ட் அதுக்கு பின்னாடி ஹீரோவுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். தமிழ் சினிமாவில் வர மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் ஹீரோ மாட்டாத மாதிரி எல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல் மூவி வேணும்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல தமிழ் ரீகேப்போட எக்ஸ்க்ளூசிவ் சீன்ஸோட பார்க்கலாம். சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.